கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது 1வது நிருபம் 10வது அதிகாரம் அதன் 24வது வார்த்தையில் இப்படி பார்க்கிறோம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன் என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பலரும் சுய பிரயோஜனங்களை தேடி முன்னோட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பிறனுடைய பிரயோஜனம் கூட பார்க்க வேண்டும் என்று. நாம் வேலை செய்கிற இடத்துல, இல்லைன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்கிற இடத்துல நாம் மറ്റുள்ளவர்களுடைய குணத்தை தேடுகிறதை விட நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல, பிறனுடைய குணம் கூட அதில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் தனக்கென்று ஒரு சபையை ஆண்டவர் வேறுதிரித்து வைத்திருந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்று சொல்லுகிறது ஒரு சபை. ஆனால் நாம் சபையில் இருக்கிற நாம் மറ്റുள்ளவர்களுடைய குணத்தை பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். இல்லாவிட்டால் கர்த்தருடைய கோபம் நம்மேல் பற்றி எறியும். நம் பிறருடைய குணத்தை கூட தேடும்படியான கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுடைய சுய லாபத்தை எண்ணி நாங்கள் ஓரோ காரியங்கள் செய்யாமல் பிறனுக்கு அதில் என்ன நன்மை இருக்கிறது என்று கூட பார்த்து செய்யும்படியான கிருபையை எங்களுக்கு தந்திரள வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் அறிஞ்சுள்ள தகப்பனே, ஆமென்.